வெல்கம் டு தமிழ் நியூஸ் லைவ். கோவையில் அதிர்ச்சி. கல்லூரி வளாகத்தில் மாணவியை கத்தியால் வெட்டிய சக மாணவன், போலீஸ் விசாரணை தீவிரம். கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மாணவி ஒருவரை சக மாணவன் கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கல்வி நிறுவன வளாகத்திற்குள் நடந்த இந்த வன்முறை சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த இடம் மற்றும் நேரம். இந்த தாக்குதல் கோவை சரவணம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்தக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் 17 வயதுடைய மாணவி மீது அதே வகுப்பில் படிக்கும் ஹரஸ்வரன் என்ற மாணவன் கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மாணவிக்கு ஏற்பட்ட காயங்கள். மாணவியின் கழுத்து மற்றும் கை, முதுகு பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக கல்லூரி சார்ந்த மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவியின் உடல்நிலை தற்போது நிலையாக இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீஸ் விசாரணை. சரவணம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதலின் காரணம் குறித்து போலீசார் பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். காதல் தொடர்பான விவகாரமா? தனிப்பட்ட விரோதமா? வேறு ஏதேனும் காரணமா? என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. சம்பவம் தொடர்பாக குற்றவாளி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்வி வளாகங்களில் பாதுகாப்பு கேள்விக்குறி. கல்லூரி வளாகத்தில் கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு வருவது எவ்வாறு சாத்தியமானது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் அவசியம் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.